இன்றைக்கி டே 2 எந்திரிச்சாச்சு. ஷாபாஸ் ப்ரோ எழுப்பினார். எழுப்பிட்டு வா ப்ரோ ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு மணி 5 மணிக்கே கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயாச்சு கிரவுண்டுக்கு. கிரவுண்டில் போய் ஜாகிங்லாம் முடிச்சுட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற கோபால் பல்பொடி தான் இங்கே யூஸ் பண்ணுறது. கோபால் பல்பொடி எடுத்துகிட்டு கொட்டிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு மூஞ்சியை நல்லா கழுவிட்டு மறுபடியும் டீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டீக்காக வெயிட் பண்ணும்போது ஷாபாஸ் ப்ரோ போய் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டீ வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். தம்பி டீ இன்னும் வரல. காலையில் சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி கிடச்சிச்சு அவர் கையில். அதை என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு செல்ஃபில் ஃபோட்டோகிராஃபி முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மீன் பிரெட்டு பனானா முடிஞ்சிச்சு. 4 இட்லி 4 சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு ஓசியில் படுத்துக்கிட்டு ஓசியில் இப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். காலையில் இன்சார்ஜ் வந்துட்டு தம்பி ரெடியாக இருங்கப்பா 9 o'clock ஹெச்ஆர் பார்க்க போனோம். நாங்கள் நல்லா நீட்டாக ரெடி. சீக்கிரம் வெளியே வாத்தால. நமக்கு எம்ஓஹெச்லேருந்து வந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு நான் ரெடி ஆனதுக்கப்புறம் வெளியே ஓப்பன் பண்ணி பார்த்தா வெயில் வெதரை பார்த்தா 39 டிகிரி செல்சியஸ்ன்னு போட்டிருக்குது. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். 2 பேரும் வந்துட்டு நல்லா சின்ன கவுண்டர் மாதிரி கொடையை பிடிச்சிட்டு நடந்த ரோட்டில். எங்களை சுற்றியுமே ஹவுசிங் தான். ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுசிங். ஒரு 2 ஏக்கர்ஸ் கட்ட ஹவுசிங் மட்டும். ஃபேமிலிஸ் பேச்சுலர்ஸ் லேடிஸ் எல்லாமே தங்கியிருக்காங்க. அப்புறம் நாங்களும் வந்து போயிட்டு அவர் மஸ்ஜித் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் போயிட்டார். போயிட்டு ஒரு 5 minutes கழித்து வந்தார். சரி சொல்லிட்டு 2 பேரும் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தோம். நடந்து போயிட்டு எங்கே ஹெச்ஆர்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு கேட்டோம். இந்த ப்ளூ பில்டிங் தப்பா ஹெச்ஆர் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டு நானுங்க ஃப்ரெண்டுங்க நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோங்க. அட முள்ள மாதிரி போட்டுக்கலாம். அங்கே ஹர்ஷ அச்சீவ்மெண்ட் பண்ணோம். இவங்க எக்கோ டெக்னீஷியனுக்காக வந்திருக்காங்க. இவங்க நான் ஷாபாஸ் ப்ரோ 3 பேருமே ஹெச்ஆர் பார்க்குறதுக்காக போயாச்சு. ஹெச்ஆர் பார்க்க போகும்போது எங்கள் கூட இன்னும் 3 பேர் வந்தாங்க. அவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஃபிலிப்பைன்ஸ் தான் அவங்க நர்சிங்காக வந்திருக்காங்க. அவங்க சரி கொஞ்சம் தயக்கத்தோடு நின்றுருந்தாங்க. ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஹெல்ப் பண்ணணுன்னே சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஹெல்ப் பண்ணியாச்சு. ഒന്ന് പേടിക്കണ്ട അമ്മുക്കുട്ടി. ഈ ഏരിയാവിൽ ആരെങ്കിലും ഏതെങ്കിലും ചെയ്താൽ എന്നിടത്തിൽ പറയൂ, ഞാൻ ചവിട്ടി കളയും. സാർക്ക് മലയാളം അറിയോ? എനിക്ക് പല ഭാഷകൾ അറിയൂ. மாமா ஹெச்ஆரில் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடி ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ஐடி கொண்டு போயிட்டு தாய்ஃபில் கிளஸ்டர் 12 பார்க்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம். அங்கே ஒரு டாக்டர் இருந்தாங்க, லேடி டாக்டர். அவங்க தான் இம்பார்ட்டண்டாக இங்கே ஹாஸ்பிட்டல். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில் போய் படிச்சுட்டு வருது. மேமை பார்த்துட்டு டியூபர்குலோசிஸ்க்கான வேக்சின் எடுத்துகிட்டு அங்கேயே பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. 3 பேருக்குமே கலெக்ட் பண்ணி அங்கே ஒரு பர்ஃபியூஷனாக்கா தெரிஞ்சவங்க இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மூலிமா கேத்தில் போனோம். கேத்தில் போயிட்டு சரி கார்டியாலஜிஸ்ட்டுக்கெலாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னாங்க. அப்புறம் போயிட்டு நம்ம ஃபைலெல்லாம் போயிட்டு கார்டியாலஜிஸ்ட்டு காட்டினோம். காட்டிட்டு வேறு ரெஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொன்னோம். பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. ஓகே, ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.